இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்களா? கிடையாது. மது கலாச்சாரத்தையும் போதை கலாச்சாரத்தையும் மட்டுமே இளைஞர்களுக்கு கொடுத்து இளைஞர்களின் நலனை சீரழித்து கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு, இந்த ஸ்டாலின் அரசு. ஆரம்ப காலகட்டத்தில் 2026 தேர்தலை இப்பொழுது சந்திக்கப் போகிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்தை கொடுக்காமல் இளைஞர்கள் மது அருந்தி போதை கலாச்சாரத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே, அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு திட்டத்தை 2021 தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் வழங்கிய அறிக்கைகள் பார்க்கின்ற பொழுது கலர் சாராயம், சாராயம்னா ஆங்கில சாராயம், கலர் சாராயம், நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்தது கலாச்சாராயத்தை, நாம் சாராயம் காசுனாங்க. இங்கே கலாச்சாரத்தை, கலர் சாராய கடைகளை டாஸ்மார்க் நிறுவனம் இதை நாங்கள் மூடிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் மூடினாங்களான்னா கிடையாது. காரணம் என்ன? அவங்களுடைய திட்டத்தில் அறிக்கையில் 2021 அறிக்கையில் இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடைகளை மூடிடுவோம், கலர் சாராய கடை, டாஸ்மார்க் கடை மூடிடுவோன்னு சொன்னாங்க. மூடினாங்களா? அதுவும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட சூளுரையே அதுதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை மூடிடுவோம், இளைஞர்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம், போதை கலாச்சார பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றிடுவோம். சூளுரைத்தார்களா இல்லையா? அதை செய்து காட்டினார்களா? கிடையாது. இன்னைக்கு கலாச்சார சீரழிவு, போதை கலாச்சாரம் உள்ளே புகுந்திருக்கிறது. டீ கடைக்கு டீ கடை, பங்கடைக்கு பங்கடை, கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர் ஊசி போட்டுக்கிறான் இளைஞர்கள் எல்லாம். இதெல்லாம் எப்படி? இதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல காவல்துறை, முதலமைச்சரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த இலாக்காவில் இந்த கலாச்சாரங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் எப்படி சரி செய்யணும்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வராத ஒரு அரசாக ஒருத்தன் குடிச்சிட்டு இடிச்சுக்கிறான். 2 வீலரில் போகிறான், 2 பேரும் இடிச்சுக்கிறான். அதில் ஒருத்தர் சாவறான், ஒருத்தர் சீரியஸாக தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போடுறான். ஒருத்தன் குத்திக்கிறான். போதை கலாச்சாரத்தில் குடித்த இளைஞர் ஒருவன் தன்னுடைய தகப்பனாரை கத்தியால் குத்துறான். காரணம்னா இன்னும் ஒரு கோட்டர் குடிக்க பணத்தை கொடுன்னு கேட்டு குத்துறான்.